இன்றைக்கி மதுரையில் வந்து தமிழ்நாடு மருந்து மற்றும் விற்பனை பிரதிநிதிகள் சங்கத்தோட 31வது மாநில மாநாடு நடைபெற்றிருக்கு. இது குறித்து நம்ம கூட பேசுகிறதுக்காக இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். உங்களோட பெயர்? என் பேர் வாசுதேவன். நான் வந்து அகில இந்திய செயலாளராக இருக்கேன். தமிழ்நாடு மருந்து மற்றும் விற்பனை பிரதிநிதிகள் சங்கத்தினுடைய மாநில செயலாளராகவும் இருக்கேன். ஓகே, இந்த மாநாட்டோட முக்கிய நோக்கம் என்ன? நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் விஷயங்கள்லாம் என்ன? குறிப்பாக நம்ம எல்லாமே பார்த்தோன்னா இது எங்களுடைய 31வது மாநில மாநாடு. மருத்துவ பிரதிநிதிகள் எங்களுடைய சங்கம் என்பது 1967 ரிஜிஸ்டர் செய்யப்பட்டது. இது எங்களுடைய வைரவிழா ஆண்டு. இந்த வைரவிழா ஆண்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பல கோரிக்கைகள் எங்கள் முன்னாடி இருக்குது. எங்களுடைய வேலை விஷயங்களை பற்றி பல விஷயங்கள் இந்த மாநாடு இன்றைக்கி தீர்மானிக்க போகுது. பல தீர்மானங்கள் என்பது இந்த மாநாட்டில் நாங்கள் போட போகிறோம் என்பது ஒன்று முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம். அதற்கு முன்னாடி ப்ரீ ஆம்பிளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா குறிப்பாக நம்ம பாடல்கள்லாம் பார்த்துருப்போம். கையில் பை, வாயில் போய், கழுத்தில் டை அப்படின்னு சொல்லிட்டு. பட் உண்மை என்பது அது கிடையாது என்பது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முன்னாடி இந்த சங்கம் என்பது எப்படி உருவாச்சு அப்படின்னு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஆதி காலங்களில் கிட்டத்தட்ட மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் என்பது கம்பெனிகள் என்பது மிக குறைவு, மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் என்பது மிக மிக குறைவு. ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4-5 மாவட்டங்களில் ஒரு மருத்துவ பிரதிநிதி என்பது இன்றைக்கி கவர் பண்ணக்கூடிய நிலைமை என்பது இருந்தது. பட் அவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு இடங்களுக்கும் போகும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அன்றைக்கு இருக்கக்கூடிய கம்பெனிகளும் என்பது மிக குறைவாக தான் இருந்தது. அப்போ மருத்துவ பிரதிநிதிகள் இங்கிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போகிறாங்க அப்படின்னு போகும்பொழுது அவங்க தங்குவது. அப்போ அவங்க தங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டங்களில் 1 இருக்கும் 2 லாட்ஜ் இருக்கும். நான் சொல்வது 58-59 அந்த காலகட்டங்கள் கூட பார்த்தீங்கன்னா லாட்ஜ் என்பது பெரிய லெவலில் மாவட்டங்களில் இருக்காது. அப்போ ஒரு ஹோட்டலில் போய் தங்கும் பொழுது இல்லை ஒரு லாட்ஜில் போய் தங்கும் பொழுது அப்போ ஒரு மருத்துவ பிரதிநிதி இன்னொரு மருத்துவ பிரதிநிதியை பார்க்கும் பொழுது அந்த பழக்கம் என்பது உருவாகி கிட்டத்தட்ட சென்னையில் நம்ம வந்து நம்மளுடைய சென்னையாக இருக்கட்டும், நீங்கள் தென் மாவட்டங்களாக இருக்கட்டும், மேற்கு மாவட்டங்களாக இருக்கட்டும், வட மாவட்டங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய மருத்துவ பிரதிநிதி என்பது ஆங்காங்கே அந்த லாட்ஜில் கூடி அப்ப பேசப்படுவது. அப்ப என்ன அப்படின்னு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரு பேசு பொருளாக ஆகி இப்போ நம்ம எல்லாமே இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்ற பட்சத்தில் அந்த காலகட்டங்களில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நமக்கான வேலை என்பது ஒரு பெரிய அளவில் நிர்ணயிக்கப்படாமல் இருந்தது. கிட்டத்தட்ட இந்த வேலை நிர்ணயிக்கப்படாததுனால இன்னைக்கு பிரச்சனைகள் என்பது இருந்ததுனால இன்னைக்கு மருத்துவ பிரதிநிதிகள் ஒன்று கூடி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் முதலாக மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்க்கான ஒரு அசோசியேஷன் என்பது உருவாக்கப்பட்டது. கிட்டத்தட்ட நீங்கள் ஆல் இண்டியாவில் குளோபலாக பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எங்கேயுமே மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு யூனியன் என்பது கிடையாது. ஆனால் இங்கே பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் யூனியன் என்பதற்கு இதனுடைய அகில இந்திய சபையிலும் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அதற்கான ஃபெடரேஷன் என்பதும் இருக்குது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 10,000 மேற்பட்ட மருத்துவ பிரதிநிதிகள் உறுப்பினராக இருக்காங்க. இன்னும் பல தோழர்கள் நம்முடைய உறுப்பினர்களாக இல்லை. கிட்டத்தட்ட இந்த சங்கம் 1967க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சங்கத்தினுடைய பல்வேறு பிரச்சனைகள் என்பது அவர்களுக்குள்ளேயே பேசப்பட்டது. அப்போ ஒரு அமைப்பு என்பதை நம்ம உருவாக்கணும் என்ற ஒரு முடிவு அவங்க எடுத்து கிட்டத்தட்ட இந்த அமைப்பு என்பது உருவாக்கப்பட்டது. அப்போ பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் யூனியன் என்பது, கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் யூனியன் என்பது இருந்தது. அப்போ இது எல்லாமே ஒருங்கிணைத்து தமிழ்நாடு மருந்து மற்றும் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் யூனியன் என்பது உருவாக்கப்பட்டது. அதில் உருவாக்கப்பட்டதில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சங்கம் உருவாக்கப்படும் போது சங்கம் உருவாக்குவதற்கான கோரிக்கைகள் என்பது அப்போ அந்த காலகட்டங்களில் மருத்துவ பிரதிநிதிகளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ தந்தி முறை என்பது இருக்கும். ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் வேலைக்கு செய்கிறாரு, வேலைக்கு போகிறாரு அப்படின்னா அவர் வீட்டுக்கு வரும்பொழுது இல்லை அப்போ இருக்கக்கூடிய ட்ரெங்கால் முறையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் பண்ணி வீட்டுக்கு ஏதாவது தந்தி வந்திருக்கா அப்படின்னு கேட்டோம்னா என்னுடைய வேலை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அப்போ வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்பொழுது ட்ரெங்காலில் இருக்கும் உங்களுடைய வேலை என்பது இந்த காலகட்டத்தில் முடிஞ்சிருச்சு, நீங்கள் வந்து இனிமேல் இந்த வேலையை வந்து நீங்கள் தொடர முடியாதுன்ற அப்போ ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை என்பது இருந்த காலகட்டங்களில் மருத்துவ பிரதிநிதிகள் இந்த மாதிரி ஒன்று கூடி ஒரு அசோசியேஷன் என்பது நம்ம ஃபார்ம் பண்ணோம். அப்போ அதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்முடைய அகில இந்திய சம்மேளனம் 1963 உருவாக்கப்பட்டாச்சு. அப்போ 1963 உருவாக்கப்பட்டு அதற்கான கோரிக்கைகள் என்பது இருந்தது. இந்த மாதிரி இந்த ஃபெடரேஷனும் அது ஃபெடரேஷனாக இல்லை, பட் ஃபெடரேஷனும் பல்வேறு இடங்களில் சிதறடிக்கப்பட்டது. அப்போ டிஎன்எம்எஸ்ஆர்ஏ என்பது நம்முடைய அகில இந்திய சம்மேளனத்தோட சேர்ந்து பல கட்ட போராட்டங்கள் என்பது இருந்தது. 1982 தான் டிஎன்எம்எஸ்ஆர்ஏ குறிப்பாக எஃப்எம்ஆர்ஏ முதலாக தன்னுடைய வேலை நிறுத்தத்தை கோரிக்கைகளாக கிட்டத்தட்ட 25 அம்ச கோரிக்கைகளாக மத்திய அரசுக்கு வைத்தது. ஆனால் அதில் பல கோரிக்கைகள் என்பது பாதி அளவில் நிறைவேற்றப்பட்டாலும் இன்னும் முக்கியமான கோரிக்கைகள் என்பது இன்னைக்கு ஒரு மத்திய அரசு நிறைவேற்றப்படவே இல்லை. அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஃபைட் என்பது நடக்கும்
நடக்கும் பொழுது ஃபெடரேஷன் உருவாக்கி ஃபெடரேஷனுக்கு எதிராக நம்ம வந்து மினிஸ்டர் போய் பார்க்குறோம், பல்வேறு இடங்களில் அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை போய் பார்த்து மாநில இதில் பேசணும், குறிப்பாக அவர்களுக்கான ஒரு லா என்பது கொண்டு வரணும். எங்களுடைய லா பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் சேல்ஸ் ப்ரொமோஷன் எம்ப்ளாயிஸ் ஆக்ட் என்பது பேர். கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சேல்ஸ் ப்ரொமோஷன் எம்ப்ளாயிஸ் ஆக்ட் என்பது மருத்துவ பிரதிநிதிகளுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டது என்பதுதான். அதுக்கு அப்புறம் நீங்கள் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இதில் வேலைக்கு ப்ரெஸ்ஸில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு லா என்பது. ஆனால் மற்ற எல்லா லாவுமே பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று பார்த்தீங்கன்னா போனஸ் கேட்டிங்கன்னா போனஸ் அப்ளிகபிள் ஃபார் எல்லா தொழிலாளர்களுக்கும், இஎஸ்ஐ கேட்டிங்கன்னா எல்லா தொழிலாளர்களுக்கும். இந்த மாதிரி தொழிலாளர்களுக்கான கோரிக்கைகள் என்பது ஒன்றோடு ஒன்று ஒன்றிணைந்திருக்கும். ஆனால் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்க்குன்னு 1972 பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டம் என்பது உருவாக்கப்பட்டது. அதில் முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா குறிப்பாக மருந்து மற்றும் விற்பனை பிரதிகளுக்கு வேலை என்பதை நீங்க வந்து நிர்ணயம் செய்யும் என்பது ஒரு முக்கியமான பிரதானமாக கோரிக்கையாக இருந்தது. அப்ப வந்து salary என்பது இருந்தது. அப்ப அந்த 72 உருவாக்கப்பட்ட அந்த சேல்ஸ் ப்ரமோஷன் எம்ப்ளாயிஸ் ஆக்ட்ல சீலிங் என்பது வந்தது. அப்ப மருத்துவ பிரதிநிதிகள் 750 ரூபாய்க்கு மேல இருந்தா அவங்களுக்கு வந்து அவங்க வந்து தேர் நாட் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ், அவங்க வந்து ஆபீசர் கேட்டகரி வந்துருவாங்கன்றத பொறுத்தவரை. அப்ப அந்த காலகட்டங்களில் அனைத்து மருந்து கம்பெனிகள் என்ன பண்ணுது அப்படின்னா 751 ரூபாய் கொடுத்துட்டு நீ மருத்துவ பிரதிநிதி கிடையாது, நீ சேல்ஸ் ஆபீசர் என்பது வந்தது. அப்ப அதற்கான போராட்டத்தை அகில இந்திய சம்மேளனும் தீனம் சாரியும் முடிவெடுத்து பல்வேறு கட்ட போராட்டங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1986 தான் அந்த சீலிங் என்பது கம்ப்ளீட்டாக எடுக்கப்பட்டது. அப்ப அந்த சீலிங் கம்ப்ளீட்டாக எடுக்கப்படும் பொழுது மருத்துவ பிரதிநிதிகள் வந்து they can become a member of யூனியன்றதை பொறுத்தவரை நமக்கு உருவாக்கப்பட்டது. அப்ப இந்த போராட்டங்கள்ல இன்றும் நம்ம மத்திய அரசை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்ம நிர்பந்திப்பது மருத்துவ பிரதிநிதிகளுக்கு வேலையை என்பது நிர்ணயம் செய்ய வேண்டும். இன்னைக்கு லீவ் ரூல்ஸ் என்பது இன்னைக்கு அப்ளிகபிள் ஆகுது. அப்பாயின்மெண்ட் லெட்டர் ஃபார்ம் ஏ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த சேல்ஸ் ப்ரொமோஷன் எம்ப்ளாயிஸ் ஆக்டில் அப்பாயின்மெண்ட் லெட்டர் ஃபார்ம் ஏ படி தான் கொடுக்கணுன்றதை பொறுத்தவரை. இப்போ நம்ம தான் போகிறோம், அரசு சொல்லுது டெத் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா டெத் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் என்பது இருக்கு. ஆனால் இதே மத்திய அரசு சொல்லுது மருத்துவ பிரதிநிதிகளுக்கு நீங்கள் ஃபார்ம் ஏ படி கொடுக்கணும். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு கம்பெனிகளும் இன்னைக்கு ஃபார்ம் ஏ படி அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. ஆனால் இதை ஒட்டி கோரிக்கை என்பது லேபர் மினிஸ்டர் நம்ம போய் சொல்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் எந்த விதமான ஆக்ஷனும் இன்னைக்கு மத்திய அரசு வந்து நம்மள்ட்ட அவங்க அந்த நிர்வாகத்தின் மீது எடுக்கவே இல்லை. ஃபார்ம் எப்படி அவங்க அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்கல அப்படின்னு சொல்லி எந்த விதமான இதுவும் அவங்க பண்ணவே இல்லை. பட் எங்களுடைய போராட்டம் என்பது தொடர்ச்சியாக இருக்கு. பட் இதனுடைய அதன் அடுத்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த 4 கோடுகள் என்பது அதுல போராடி பெற்ற பல தோழர்கள் உயிர் நீத்த பெற்ற இந்த சேல்ஸ் ப்ரொமோஷன் எம்ப்ளாயிஸ் ஆக்ட் என்பது கம்ப்ளீட்டா அபாலிஷ் ஆகி போச்சு. இன்னைக்கு சேல்ஸ் ப்ரொமோஷன் எம்ப்ளாயிஸ் ஆக்ட் என்பது கிடையாது. கிட்டத்தட்ட 44 தொழிலாளர் நல சட்டங்கள் என்பதும் அதுல உள்ளடக்கி இருக்கக்கூடிய 29 சட்டங்கள் என்பது இன்னைக்கு நீர்த்து போயாச்சு. அப்ப இன்னைக்கு லீகல் பேட்டில் என்பது இன்னைக்கு பெரிய அளவில் இல்லாம போகக்கூடிய ஒரு நிலைமை. ஆனா நாங்க இன்றும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த மாநாடு வலியுறுத்துவது என்ன அப்படின்னு பொறுத்தவரை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்களுடைய கோரிக்கைகளாக நான் இங்க முன்வைப்பது என்ன அப்படின்னு பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஒன்று, எங்களுக்கான 8 மணி நேர வேலை 2017ஆம் ஆண்டு தமிழக அரசு 8 மணி நேர வேலை என்பதை நோட்டிபிகேஷன் என்பது கொடுத்துட்டாங்க. இப்போ எங்களுடைய டிமாண்ட் என்ன அப்படின்னு பொறுத்தவரை பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் கொடுத்ததுனால இன்னைக்கு பல கம்பெனிகள் 8 மணி நேர வேலை என்பது கொடுக்கல. அப்ப இந்த நிர்வாகத்தின் மீது நீங்க வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது ஒரு முதலாவது ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். ரெண்டாவது என்னன்னு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மருத்துவ பிரதிநிதிகள் என்பது ஹைலி ஸ்கில்டு லேபர் என்பது அரசு சொல்லுது. அப்ப ஹைலி ஸ்கில்டு லேபருக்கான குறைந்தபட்ச ஊதியமாக 26,000 என்பது இதற்கு முன்னாடி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18,400 ரூபாய் என்பது குறைந்தபட்ச ஊதியமாக இருந்தது. ஆனா அந்த 18,400 ரூபாய் இன்னைக்கு நிறைய நிர்வாகங்கள் கொடுக்கல. பட் அதை எதிர்த்து இன்னைக்கு தமிழக அரசு கேட்டிருக்கோம். தமிழக அரசும் இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அரசும் இப்ப புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக அரசுலையும் அந்த கோரிக்கைகள் என்பது வைக்கப்பட்டிருக்கு. சில இடங்கள்ல அவங்க வந்து போய் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா இன்றைக்கு வரைக்கும் தீர்வு என்பது அதற்காக காணப்படல. அதனால எங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மருத்துவ பிரதிநிதிகளுக்கு குறைந்தபட்ச ஊதியமாக 26,000 ரூபாய் என்பதை கொடுக்கணும் என்பது எங்களுக்கான கோரிக்கையாக வைக்கிறோம். ஆனா இப்ப இன்னைக்கு பொதுமக்களுக்கான கோரிக்கையாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கு நாம் வாங்கக்கூடிய ஒரு தங்கத்தினுடைய ஜிஎஸ்டி குறிப்பாக நாம் பேச வேண்டியிருக்கு. பல இடங்கள்ல இதை நம்ம வந்து வலியுறுத்தி சொல்றோம். ஜிஎஸ்டி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி உண்டாக்கும் பொழுது 2019 மத்திய அரசு கொண்டு வரும் பொழுது மருந்துகளுக்கான ஜிஎஸ்டி அது குறிப்பாக ஊட்டச்சத்து நிறைந்த பொருட்களுடைய ஜிஎஸ்டி என்பது 18% இருந்தது. எங்களுடைய அகில இந்திய சம்மேளனும் தீனம் சாரையும் கண்டினியூஸான ஒரு போராட்டத்தின் மூலமாக இப்பதான் வந்து 5% என்பது கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லப்பட்டபடி பார்த்தீங்கன்னா தங்கத்தினுடைய ஜிஎஸ்டி என்பது 3%. தங்கம் யாரும் போட போறதில்லை. சாமானிய மக்களுடைய வாழ்வாதாரம் என்பது குறைவாக இருப்பதனால தங்கம் யாரும் விருப்பப்பட போறதில்லை. ஆனா
மருந்து என்பது இன்னைக்கு அத்தியாவசியமாக இன்னைக்கு எல்லாருடைய லிஸ்ட்டும் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா முன்னாடி சொல்லுவாங்க, நம்மளுடைய ப்ரொவிஷனல் லிஸ்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹார்லிக்ஸ் என்பது இருக்கும். இன்னைக்கு அதெல்லாம் மாறி போய் ஃபர்ஸ்ட் சர்க்கரைக்கான இது ரத்த கொதிப்புக்கான மாத்திரை இது என்பதுதான் இன்னைக்கு பிரதானமாக ஒரு நிலைமை என்பது இருக்கு. அப்ப எங்களுடைய கோரிக்கையும் சரி, அகில இந்திய கோரிக்கையும் சரி, மருந்துகளுக்கு குறிப்பாக மக்களுக்கான கோரிக்கையாக 0% ஜிஎஸ்டி வரியை நீங்க கொண்டு வரணும் என்பது ஒன்று. இரண்டாவதாக பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல மருந்துகள் என்பது கொடுக்குறாங்க, இலவசமாக கொடுக்குறாங்க. இந்த மருந்துகள் என்பதை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பொதுத்துறை நிறுவனங்கள் நீங்க நம்ம பார்த்துருப்போம், தமிழ்நாட்டிலேயே ஒரு பொதுத்துறை நிறுவனம் என்பதற்கு ஐடிபிஎல் என்பது கம்ப்ளீட்டாக மூடியாச்சு. HAL இந்துஸ்தான் ஆன்டிபயோட்டிக்ஸ் என்பது, IDPL பெங்கால் கெமிக்கல், இந்த மாதிரி பல பொதுத்துறை நிறுவனங்களுக்கு மூடியாச்சு. என்ன அங்கெல்லாம் ஒண்ணுமே இன்னைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்பதற்கு குறைந்த முதலீடு கொடுத்தா போதும். ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசு என்பது ஒரு கார்ப்பரேட் முகமாக கார்ப்பரேட்டை வளர்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தினால இன்னைக்கு அந்த நிறுவனங்கள் என்பது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கவர்மெண்ட் பொறுத்தவரை அந்த பிரைவேட் கம்பெனிகளில் தான் இன்னைக்கு வாங்குறாங்க. அப்போ எங்களுடைய டிமாண்ட் என்பது பொதுத்துறை நிறுவனங்களை இன்றைக்கு மத்திய அரசாக இருக்கட்டும், மாநில அரசுக்கு உட்பட்ட நிலைகளில் அவங்களும் பொதுத்துறை நிறுவனங்களை, பொதுத்துறை மருந்து நிறுவனங்களை ஊக்குவிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக, குறிப்பாக மக்களுக்கான ஒரு கோரிக்கையாக நாங்கள் இப்போ பார்க்குறோம். எங்களோட இந்த மாநாடு என்பது கிட்டத்தட்ட பல்வேறு விஷயங்களை நாங்கள் இந்த காலகட்டத்தில் பேசி இதற்கான ஒரு தீர்வு இந்த மாநாடு கொடுக்கும். அதை ஒட்டி அடுத்து வரக்கூடிய ஒரு 3 ஆண்டுகளில் எங்களுடைய தீர்மானத்தை நோக்கி எங்களுடைய வேலை என்பது நடக்கும். குறிப்பாக மத்திய மாநில அரசுகளை நாங்கள் நிர்பந்தித்து மக்களுக்கான கோரிக்கையாகவும் எங்களுக்கான கோரிக்கையாகவும் கண்டிப்பாக வெற்றியடைய செய்வதற்கு இல்லை, ஒரு நகர்வை ஏற்படுத்துவதற்கு கண்டிப்பாக நாங்கள் முயற்சி செய்வோம். எங்களுடைய இந்த 31வது மாநில மாநாட்டின் மூலியமாக உங்கள் அனைவருக்கும் இந்த விஷயத்தை நான் பகிரணும்னு நினைக்கிறேன். நன்றி. ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் லாஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். இப்போ அவங்க பேசின மாநாட்டில் பேசுனீங்க, முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைனில் மருந்து விற்பனை பற்றி பேசுனாங்க. அதை பற்றி மட்டும் அன்பார்ந்த தோழர்களே, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ரீசெண்டாக கூட பார்த்துருப்போம், அது பல விஷயங்கள் மேனிப்புலேட் பண்ணுது. மது என்பது இன்றைக்கி ஆன்லைன் வர்த்தகமாக கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் தமிழக அரசு சொன்னது மதுவை பொறுத்தவரை நாங்கள் ஆன்லைனாக கொடுக்கல, நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த குறியீட்டின் மூலியமாக நீங்கள் உங்களுடைய மதுவை தேர்ந்தெடுத்துக்கலாம். அது வேறு, நம்ம அதுக்குள்ளே போல. ஆனால் இன்றைக்கி ஏற்கனவே பேசப்பட்ட ஒரு விஷயம்தான், கிட்டத்தட்ட மருந்து என்பது ஒரு அத்தியாவசியமாக ஒரு விஷயமாக நம்ம பார்க்கப்படுறோம். அதில் இன்றைக்கி ஆன்லைன் வர்த்தகம் என்பது மருந்தில் பல மடங்கு இன்னைக்கு கூடியிருக்கு. நீங்க ஒன்று பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய மருந்தினுடைய மொத்த வர்த்தகம் அப்படின்னு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5.2 லட்சம் கோடி. இதில் எக்ஸ்போர்ட் நம்ம சேர்த்துக்கிறோம். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மருந்துகளுடைய மொத்த வியாபாரம் என்பது அப்படின்னு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி என்பது. கிட்டத்தட்ட நீங்கள் அதில் இருக்கக்கூடிய 2 விஷயங்கள், ஒன்று இன்னைக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் மெடிசின் இன்னைக்கு அவ்வளவு கூடுதல். இந்தியாவிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொள்முதல் செய்யக்கூடிய வெப்பன்ஸ், நம்மளோட யூஸ் பண்ணக்கூடிய உபகரணங்கள், டிஃபென்சிவாக மத்திய அரசு யூஸ் பண்ணக்கூடிய அந்த டிஃபென்சிவ் இதை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அதுதான் அதிக லாபம் ஈட்டக்கூடியது. ஆனால் இன்னைக்கு அதற்கு இரண்டாவதாக லாபம் ஈட்டக்கூடிய ஒரு துறை என்னன்னு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மருந்து துறை தான். அப்போ மருந்து துறையில் இன்னைக்கு கொள்ளை லாபம் என்பது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை என்பது இருக்கு. அப்போ இது ஒரு பக்கம். ரெண்டாவது பக்கம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மருந்துகளை ஆன்லைன் வர்த்தகத்தில் கொண்டு வரும் பொழுது பல விஷயங்கள் இன்னைக்கு மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்பது இருக்குது. அதில் குறிப்பாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மருந்துகளில் பல்வேறு கேட்டகரிகள் என்பது இருக்குது. அதில் குறிப்பாக நாம் பார்க்கக்கூடிய ஒரே கேட்டகரி ஷெட்யூல் ஹெச்சில் கேட்டகரி என்பது ஒன்று. அதை பார்த்தோம்னா ஷெட்யூல் ஹெச்சில் கிட்டத்தட்ட நார்காட்டிக், அதாவது எப்படின்னு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சைக்காட்ரிக் பேஷன்ஸ் இருப்பாங்க. இல்லை காஃப் சிரப்லேயே பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஷெட்யூல் ஹெச் காஃப் சிரப் என்பது இருக்குது. அதை இன்றைக்கு நான் ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் அடிப்பது என்பதில்லை. இன்னைக்கு ஏஐ தொழில்நுட்பம் வந்ததில் ஒரு டாக்டருடைய பெயரை வைத்துக் கொண்டு என்னுடைய பிரிஸ்கிரிப்ஷனை அடிச்சுட்டு அதை நான் ஆன்லைனில் அப்லோட் பண்ணேன்னா அந்த மருந்தை வாங்கிடுவேன். அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய குறிப்பாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்னைக்கு பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை என்பதற்கு, பொதுமக்களும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை என்பதற்கு. ரெண்டாவது இன்னைக்கு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அந்த ஆன்லைன் வர்த்தகம் இது மிஸ்யூஸ் பண்ணுவது என்பது ஒன்று. ரெண்டாவது இன்னைக்கு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இருக்கக்கூடிய மெடிசின்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அது குவாலிட்டியாக இருக்கா, எந்த கம்பெனி நீங்கள் பார்த்தீங்கன்னா சில ரீட்டைலர் ஷாப் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரீட்டைலர் ஷாப்ல ஒரு நம்ம பிரிஸ்கிரிப்ஷன் பேட் எடுத்துட்டு கொண்டு போகும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த மருந்துல இதற்கு 70% கம்மியாக 70% 80% கம்மியாக நான் மாத்திரையை கொடுக்குறேன் அப்படின்றத பொறுத்தவரை. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, 70% மாத்திரையை ஒரு ரீட்டைலர் ஷாப் கம்மியாக கொடுக்குறான் அப்படின்னா அப்ப அவனுக்கு எவ்வளவு ப்ராஃபிட்டபிலிட்டி, 30% அதனுடைய வியாபார விலை என்பது. அப்ப அந்த கொள்முதல் விதை என்ன, அப்ப அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி என்பது இன்னைக்கு கூடுதலாக ஆகக்கூடிய ஒரு விலை இருக்கு. அப்ப அவங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க,
அவங்களுக்கு என்ன தேவை, அந்த ட்ரக்கினுடைய குவாலிட்டியை பொறுத்தவரை பார்த்தோமோ நமக்கு தெரியாது. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய மக்கள் மருந்தகம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது 2023 அந்த மக்கள் மருந்தகம் அது வந்து கிட்டத்தட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு கமிட்டி என்பது உருவாக்குது. அந்த கமிட்டி என்பது கிட்டத்தட்ட அந்த மக்கள் மருந்தகத்தை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணும் பொழுது அதற்கு சப்ளை செய்யக்கூடிய 17 நிறுவனங்கள்ல அடல்டேட்டட் ட்ரக்கும் ஸ்பூரியஸ் ட்ரக்கும் இருப்பதாக கொடுத்திருக்கு. கமிட்டி என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் மத்திய அரசு பாராளுமன்றத்திலையும் இதை பற்றி விவாதிக்கல, எந்த ஒரு விஷயம் பண்ணல. அப்ப நாம் சொல்லுவது இதுதான், இன்னைக்கு ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலியமாக அது குறிப்பாக மருந்துகள் வரும் பொழுது ஒன்று நோயாளிகள் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தரமான மருந்துகள் என்பது குவாலிட்டியாக இருக்குமா என்பது தெரியாது என்பது ஒன்று. ரெண்டாவது பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஷெட்யூலேஜ் யூஸ் பண்ணும் பொழுது இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள், நான் சொல்லுவது தான், இன்னைக்கு கொடின் பாஸ்பேட்னு ஒன்று ஒரு இது இருக்குது. கொடின் பாஸ்பேட்டு 100 ml வருது. அப்போ அந்த 100 ml விலை என்பது 100 ரூபாய். இன்னைக்கு மதுவினுடைய விலை பார்த்தீங்கன்னா பன்மடங்கு என்பது இருக்குது. அப்போ நீங்கள் 100 ரூபாய்க்கு அந்த ஒரு பாட்டிலை குடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 நாட்கள் எதுவுமே தெரியாது. நீங்கள் அப்போ ஒரு மயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை என்பது இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? இன்னைக்கு ஆன்லைன் வர்த்தகத்தில் நீங்கள் ஆன்லைனில் இந்த பிரிஸ்கிரிப்ஷனில் ஏஐ மூலியமாக ஜென்ரேட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க கொடுக்க போகிறாங்க. அவங்க என்ன பிரிஸ்கிரிப்ஷன் அப்லோட் பண்ணணும். இப்போ யார் டாக்டர் என்ன, இப்போ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் என்பது இன்னைக்கு ஆன்லைன் வர்த்தகத்தில் இருக்குது என்பது நம்ம வந்து குறிப்பாக பார்க்க வேண்டியிருக்கு. இதில் ரெண்டாவது என்ன அப்படின்னு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மூணாவது விஷயமாக நான் இந்த சொல்வது என்னன்னு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய ரீட்டைலர்ஸ், இது சமூகம் இன்னைக்கு என்ன ஒரு அரசாங்கம் வரும் பொழுது ஒரு ரீட்டைலர் கொண்டு வரும் பொழுது, இப்போ ரீட்டைலர் இருக்கும் பொழுது அவர் சார்ந்த குடும்பங்கள் என்பது இருக்குது. அந்த குடும்பங்களுடைய வளர்ச்சி இன்னைக்கு இந்த ஆன்லைன் என்பது கிட்டத்தட்ட 2-3 கம்பெனிகள் தான் இன்னைக்கு வந்து லாபம் ஈட்டக்கூடிய ஒரு நிலைமை என்பதா இருக்கு. அங்க வேலை செய்யக்கூடியவங்க சிறு தொகையில கமிஷன் பேசிஸ்ல. ஆனா இன்னைக்கு ரீட்டைலர் என்பது கிட்டத்தட்ட மெடிக்கல் ஷாப் நம்ம சொல்லக்கூடிய மருந்தகங்கள் என்பது இன்னைக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் கம்ப்ளீட்டாக காணாமல் போகக்கூடிய ஒரு நிலைமை என்பது இருக்கு. ஸோ இது எல்லாம் மக்களுக்கான கொள்கையாகவும் மருந்தினால ஏற்படக்கூடிய தரமற்ற மருந்துகளை நாம் சாப்பிடக்கூடியதாகவும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை என்பது இன்னைக்கு ஆன்லைன்ல வர்றதுனால இதை வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாநாட்டின் மூலமாக எங்களுடைய எதிர்ப்பையும் இதற்கான போராட்டத்தையும் கண்டிப்பாக நடத்தும் என்ற இந்த ஒரு விஷயத்தை இந்த மாநில மாநாட்டின் வாயிலாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.